மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், குழப்பமான ஒரு சூழ்நிலை இல்லையா? அப்ளிகேஷன்லாம் போட்டாச்சு, சீட்டு கிடைச்சிருமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன். நல்ல மார்க் வாங்கினவங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும், ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் போகலாமா, ஸ்டேட் கவுன்சிலிங்கில் போகலாமா, அந்த குழப்பம். கொஞ்சம் மார்க் கம்மியானவங்களுக்கு எப்படியாவது ஒரு காலேஜ் கிடைச்சிடணுமேங்கிற குழப்பம். இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ப்ரைவேட் காலேஜ் சேர்ந்துடலாமா, பணம் ரெடி பண்ணிட முடியுமா, அந்த மாதிரி கவலைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கு. இந்த சூழ்நிலையில் ஒருவேளை உங்களுக்கு இந்த பிரைவேட் காலேஜுக்கு தேவையான பணம் ரெடி பண்ணுறது கஷ்டம். மை ஃபேமிலி இஸ் நாட் தட் ரிச். ஒரு 8 to 10 lakhs ரெடி பண்ணணும், 5 வருஷத்துக்கு 50 லட்சம் 45 லட்சம், இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினைச்சால் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் நாங்கள் பண்ணுறோம். ஓகே, அதை விட இன்னும் கம்மியாக, ப்ரைவேட் காலேஜை விட இன்னும் கம்மியாக மார்க் இருந்ததுன்னா நம்ம பிடிஎஸ் படிக்கலாமா வேணாமா, இல்லை வேற ஏதாவது கோர்ஸ் போகிறதா என்ன, இன்னொரு தரம் நீட் படித்தா நம்மளால எப்படி ஜெயிக்க முடியுமா? இன்னொரு பிரச்சனை, இந்த என்டிஏ நம்ப முடியாத ஆட்களாக இருக்காங்களே. ஈஸியான கொஸ்டின் பேப்பர், கஷ்டமான கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வைக்க போகிறோம் அப்படின்னு ஒரு மிரட்டல். என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படலாம் வேணாம், தைரியமாக படிங்க. வாட் எவர் இட் இஸ், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டாக இருந்தாலும் எல்லாருக்கும் அதுதான், பேப்பர் பென் டெஸ்ட் எல்லாருக்கும் அதுதான், 2 phaseல எக்ஸாமினேஷன் வச்சாலும் எல்லாருக்கும் அதுதான். முயற்சி பண்ணுவோம், ஜெயிப்போம், அதுதான் வாழ்க்கை இல்லையா? இப்போ நம்ம சக்தி நீட் அகாடமியோடைய ஒரு அருமையான ஆஃபர் லாஸ்ட் இயர் நம்ம பண்ணோம், அதுக்கு வருஷம் பண்ணோம், அதை பற்றி சொல்கிறேன் பாருங்க. இது கட் ஆஃபை முதல்ல கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ நம்ம சேனலில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு என்ன மார்க் தேவைப்படும் அப்படின்னு ஒரு கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் தான். இட் வில் நாட் பி 100% ட்ரூ, கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். கொஞ்சம் சேஃபர் சைடு தான் நான் சொல்லியிருக்கேன், அதனால மார்க் 1-2 குறையலாம். ஸோ ஓப்பன் காம்படிஷன் 571, ஓப்பன் காம்படிஷன் 571, பிசிக்கு 541. இந்த மார்க்கை விட கூட இருக்கா? ஓகே, சந்தோஷம். BCM 536, MBC 528, SC 461, SCA 424, ST 425. இது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் MBBS சீட்டு வேணும் அப்படின்னா இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இதை விட அதிகமான மார்க் வச்சிருந்தால் கண்டிப்பாக சான்ஸ் இருக்கு. பிரைவேட் காலேஜ் there will be a drop of 50 marks அப்படிங்கிறது ஒரு அப்ராக்சிமேஷன் தான். இதுல டெஃபினெட்லி இந்த மார்க் கொஞ்சம் கூட குறைச்சு இருக்கும். இது ஒரு ரஃப் ஐடியாவுக்காக. ஓகே, இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ஆஃபர் என்ன அப்படின்னா, இப்படி ஒரு ஆஃபர் யாராலையுமே கொடுக்க முடியாது அப்படின்னு நான் பிலீவ் பண்றேன். இந்த ஆஃபரை நம்ம போன வருஷமும் கொடுத்தோம். ஓகேயா? இது என்ன அப்படின்னா, நீங்க வாங்க படிங்க. ஓகே, 1,20,000 rupees இஸ் த ஃபீஸ். இதுல ஒரு சில மார்க் சொல்லுவேன், அந்த மார்க் வாங்கியிருக்கவங்களுக்கு மட்டும் 75% ஆஃபர். ஓகே, 75% போச்சு, அப்ப 90,000 ரூபாய் கட்ட வேண்டாம். ஓகே, ஃப்ரீ. அப்ப நம்ம கட்டுறது 30,000 தான். இந்த 30,000க்கு யூ பே லேட்டர் அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, நீங்க வர்றீங்க, படிக்கிறீங்க, நாங்க நல்லா சொல்லித்தரோம், நீங்க நல்லா படிக்கிறீங்க, நல்ல மார்க் வாங்குறீங்க, நல்ல ரேங்க் வாங்குறீங்க, கவர்மெண்ட் காலேஜ் அல்லது கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் அட்மிஷனை முடிச்சுட்டு பே பண்ணுங்க அப்படிங்கிறது தான் பே லேட்டர். ஸோ நல்ல ஸ்கீம் இல்லையா? அட்மிஷனை எடுத்துட்டு MBBS அட்மிஷன் கிடைச்சாதான் பே பண்றோம். ஓகே, இதுக்காக ஒரு போஸ்ட் டேட்டட் செக் மட்டும் நம்ம கொடுக்குறோம். போஸ்ட் டேட்டட் செக் மட்டும் கொடுக்குறோம். இதுக்கு GST வந்துடும் 5,400. அப்ப 18% GST 35,400க்கு அடுத்த ஜூலை மாசம் தேதி போட்டு செக்கை கொடுத்துட்டு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். சார் இதெல்லாம் சாத்தியமா சார் அப்படின்னா சாத்தியம். இது லாஸ்ட் இயரும் பண்ணோம். சரி, லாஸ்ட் இயர் பண்ணீங்கல்ல, எவ்வளவு பேர் வந்தாங்க, எவ்வளவு பேர் படிச்சாங்க, அவங்க கதி என்ன ஓப்பனா சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமே. ஓகே தானே? ரைட். இதுதான் நம்மளுடைய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கு லாஸ்ட் இயருடைய டீட்டெயில் அப்படின்றது இங்க வச்சிருக்கேன். எஸ், இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஃபீஸ் கட்டாமல் நம்மகிட்ட படிச்சவங்க.
அந்த ஃபீஸ் கட்டாமல் படிச்சவங்க ஒரு 30,000 rupees, அதாவது 75% ஃப்ரீ, 25% போஸ்ட் டேட்டட் செக், அந்த மாதிரி பே லேட்டர் அப்படிங்கிற ஸ்கீம்ல படிச்சவங்க. ஓகே, அதுல இப்ப ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் மார்க்கும் பாத்தீங்கன்னா நீட் 25ல 497, இப்ப 660, அக்ஷயா த டிஃபரன்ஸ் இஸ் 163. அதே மாதிரி ஜீவா போன வருஷம் 484, இப்ப 636, டிஃபரன்ஸ் 152. வைஷிகா லாஸ்ட் டைம் நீட் 2025 மார்க் 421, இப்ப மார்க் 620, எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க? 199. தமிழ் மாறன் 478, இப்ப 617, 139 மார்க். அடுத்து லக்ஷ்மணன் 106 மார்க். இது ஆர்டராலாம் இல்லை, அப்படி ரேண்டமா இருக்கு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா புரியும். 106 மார்க், 113 மார்க், இவ்வளவு மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 147, 140, எந்த ஃபீஸும் இல்லாமல் படிக்க வச்சு நல்ல கோச்சிங் கொடுத்து நல்ல மார்க் வாங்க வச்சிருக்கோம். ஏன் கிரீன் கலர்ல போட்டிருக்கேன் அப்படின்னா, அவங்களுடைய கம்யூனிட்டி, பிசி கம்யூனிட்டியில இவங்க எல்லாருக்கும் கன்ஃபார்மா சீட்டு கிடைச்சிரும். 7.5 ஸ்டூடெண்ட் 375 மார்க், அதாவது நம்ம 400 மார்க் வரைக்கும் இந்த ஆஃபர் கொடுத்தோம். கொஞ்சம் கம்மியா இருக்கு, எங்களுக்கும் நீங்க சேர்த்துக்கோங்கன்னு சொன்னதுனால இந்த போஸ்ட் டேட்டட் செக்ல சேர்த்தோம். அவங்க 508 மார்க், 133 மார்க் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா சீட்டு கிடைச்சிரும். நிறைய ஸ்டூடெண்ட் வேற வேற அகாடமியில படிச்சுட்டு வந்தவங்க. ஒரு சில பேர் ஓல்டு நான் போட்டிருக்கேன்ல, அது நமக்கிட்டே படிச்சவங்க, அது ஓல்டுன்னு போட்டிருப்பேன். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சக்தியிலே படிச்சுட்டு மறுபடியும் படிச்சவங்க, சில பேர் கவர்மெண்ட் ஸ்கூல், சில பேர் வேற இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு வந்தவங்க. ஸோ இவங்க எல்லாமே ஃப்ரீயா படிச்சு இன்னைக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கன்ஃபார்மா 99% போறாங்க. நான் ப்ரிடிக்ட் பண்ண கட் ஆஃபை விட கூட போறதுக்கு வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு கம்மி. ஓகே, 99% சொல்றேன், நான் 100ன்னு சொல்லலை. ஸோ இவங்களுக்கெல்லாம் சீட்டு வந்து கண்டிப்பா கிடைக்கும். இதுல நான் இந்த மாணவர்கள் எல்லாரும் அந்த கட் ஆஃபுக்குள்ள இருக்காங்க. ஃபீஸ் வந்து கட்டாம படி. ஏன் திரும்ப சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு தெரிஞ்சுக்கணும், நீங்க யூ ஷுட் பிலீவ் த ஸ்கீம். அதுக்காக இப்ப இந்த 80 பேரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போறாங்க. ஓகே, ஆஸ் பர் த ப்ரெடிக்டட் கட் ஆஃப். இதுல நம்ம பார்த்தோம்னா இவங்கெல்லாம் இருக்காங்களே, யோகஸ்ரீ 403 மார்க், பியூர் சயின்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூலு, மேத்தமேட்டிக்ஸ் படிக்கவே இல்லை. அருமையா ஃபண்டமெண்டல் மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் தெளிவா சொல்லி கொடுத்து 403 மார்க் வாங்கினவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் 590 கொண்டு போய் ஸ்டேட்ல 3rd பிளேஸ் கொண்டு வந்திருக்கோம். ஃபீஸ் வாங்கல, ஃபீஸ் செக் வாங்கியிருக்கோம், அவ்வளவுதான். போஸ்ட் டேட்டட் செக் 30,000 மட்டுமே, அதுல 90,000 ஃப்ரீ. இந்த 30,000மே வந்து டீச்சர்ஸ்க்கு சம்பளம் கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும், கட்டடத்துக்கு வாடகை கொடுக்கணும், அதெல்லாம் இருக்குல்ல. புத்தகம் கொடுக்குறோம், கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறோம், எல்லாம் இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கோட்டா, அதுல இவங்க எல்லாம் இருக்காங்க. அதுவும் கவர்மெண்ட் சீட்டு தான். ஓகே, பிரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா. இதுவும் நம்ம ப்ரிடிக்ஷன் படி இதுல சில பேர் இந்த எல்லோ ஜோன்ல இருந்து கிரீன் ஜோனுக்கு போக வாய்ப்பு இருக்கு. இப்ப பிரைவேட் காலேஜுக்கு குவாலிஃபை ஆனது அப்படிங்கிறது 134. அதாவது இது 80, அதுக்கப்புறம் ஒரு 54. இந்த ஃப்ரீ ஸ்கீம்ல படிச்சு, ஆனால் என்னுடைய ப்ரிடிக்ஷன் படி இந்த கட் ஆஃப்க்கு கீழே இவங்க கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. பிசில 489 மார்க், மேபி பிரைவேட் காலேஜ் கூட கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல. மார்க் நல்ல மார்க் தான், பட் 489, 487, 486, 486, 483 இவங்க எல்லாமே இந்த 2 லிஸ்ட்லயுமே வரலன்னு நான் இப்போதைக்கு என்னுடைய அசம்ஷன்ல நான் போட்டிருக்கேன். பிகாஸ் நம்ம ஓவர் ஆம்பிஷியஸா போடக்கூடாதுன்றதுக்காக. அந்த மாதிரி பார்த்தா எவ்வளவு பேர் இருக்காங்க? 40 பேர் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தது ஃபீஸ் எதுவும் கட்டாமல் பே லேட்டர் அப்படிங்கிற ஸ்கீம்ல படிச்ச மாணவர்கள் போன வருஷம் எத்தனை பேரு, அதுல நாங்க என்ன அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கிறத இப்ப பார்த்தோம். அப்ப கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்னு பார்க்கும்போது 80 பேர் 174 பேர்ல, கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜ் அப்படின்னா 54 பேர் அந்த 174ல மிஸ்ட் அவுட் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். மேபி தே கேன் கெட் மெனி அதர் கோர்சஸ்.
நிறைய கோர்சஸ் இருக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்கு, பிடிஎஸ் இருக்கு, நிறைய கோர்சஸ் இருக்கு. பட் இந்த இதுல ஒரு வேலை வரல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 40 பேர். இதை பார்க்கும் பொழுது என்ன பர்சன்டேஜ்ல இது வருது அப்படின்னா 46%. இந்த கட் ஆஃப் கொஞ்சம் குறையும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால டெஃபினெட்லி திஸ் வில் கோ டு 50% பிளஸ். இப்போதைக்கு நம்ம இதோட ஆக்சுவல் வேல்யூ 46%. இது 31%, இது 23%, 22.9, 23%. அப்ப நம்மளுடைய சக்சஸ் ரேட் என்ன சார் அப்படின்னா 77%. 100 பேர் படிச்சதுல 77 பேருக்கு கவர்மெண்ட் கோட்டா அல்லது கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குது. சரியா? 100 பேரு 90,000 ஃபீஸ் டிஸ்கவுண்ட், 30,000 ஒன்லி a post-dated check with a commitment. சீட்டு கிடைச்ச பிறகுதான் செக் டெபாசிட் பண்ணுவோம் அப்படிங்கிற கமிட்மெண்ட்ல படிச்ச அந்த 100 மாணவர்கள்ல 77 பேர் ஜெயிச்சிட்டாங்க. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. இது 77 நான் என்னால முடிவு பண்ண முடியாது, கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும். மேபி இட் இஸ் 80 or 85 that we have to wait for the counseling to get completed. ஓகேயா? சோ இப்ப 77% சக்சஸ் அப்படிங்கிறது என்ன? 4 ஸ்டூடெண்ட்ல 3 பேர். ஒரு 4 ஸ்டூடெண்ட் நம்மகிட்ட பே லேட்டர் ஸ்கீம் அப்படின்னு படிச்சாரு, செக் கொடுத்துட்டு படிச்சாரு. அதுவும் 75% டிஸ்கவுண்ட், 25% போஸ்ட் டேட்டட் செக். இப்படி படிச்ச ஸ்டூடெண்ட்ல 3 பேர், 4 பேர்ல 3 பேர் டாக்டர். நிச்சயமா எனக்கு சந்தோஷமா இருக்கு, பார்க்குற உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, no other institute can even dream of doing such a thing. இல்லையா? ஒரு சினிமா வாங்க, சினிமாவை பாருங்க, படம் நல்லா இருந்தா டிக்கெட் வாங்கிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு போல்டா செய்ய முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. மறுபடியும் நீங்க மிஸ் அவுட் பண்ணக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு, ஜென்யூனான வாய்ப்பு இருக்கு, இன்னமும் இருக்கு. உடனே பயன்படுத்தணும். யாருக்கு? இப்ப பிசி அப்படின்னா இதுல தான் பிசி எம்மும் இருக்கு, எம்பிசியும் இருக்கு. இந்த குரூப் 450க்கு மேல எடுத்திருந்தால், 450 அல்லது அதுக்கு மேல நீட் ஸ்கோர் எடுத்திருந்தால் அவசியம் வாங்க. கோர்ஸ் ஃபீஸ் அப்படிங்கிறத நீங்க கட்ட வேண்டியதே கிடையாது. ரைட்டா? ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளவு வரும்னு வேற வீடியோல போட்டிருக்கேன், நம்ம சேனல்ல இருக்கு பாருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வரும். There is no course fees for you. You are going to give a check for this amount. This check dated 1st of June next year. 27, yes, sorry, 2027. Okay, that's what it is. SC, ST, SCA 400 மார்க்குக்கு மேல இருக்கணும், 7.5 300 மார்க்கு மேல இருக்கணும். நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட் எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் 400 மார்க்குக்கு மேல இருந்தால் இந்த ஸ்கீம் அவைலபிள். இது உங்களுக்கு ஃபினான்ஷியலி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒரு டெசிஷன் நம்ம எடுத்து ஆகணும். இது வரைக்கும் நம்ம ரிசல்ட் வரட்டும்னு வெயிட் பண்றோம், ஸ்டேட் ரேங்க் வரட்டும் வெயிட் பண்றோம், கவுன்சிலிங் முடியட்டுமேனு வெயிட் பண்றோம். பட் ஒருவேளை நமக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கல, பிரைவேட் காலேஜுக்கு போறதுக்கு பணம் கம்மியா இருக்கு, அல்லது பிரைவேட் காலேஜும் கிடைக்கல, ஆனா நம்ம எம்பிபிஎஸ் தான் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல நிறைய பேர் இருக்கீங்க. ஒரு சில பேர்லாம் நீட் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கீங்க. அதுக்கெல்லாம் ஒரு முடிவு நம்ம கட்டணும் இல்லையா? அப்போ ஒரு நல்ல இன்ஸ்டியூட்ல சேர்ந்து நல்லா செமையா படித்தோம் அப்படின்னு சொன்னா கிளியர் பண்ணிட்டு காலேஜுக்கு போயிடலாம் இல்லையா? ஸோ யூ மோஸ்ட் வெல்கம். அண்ட் திஸ் இஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் 300 ஸ்டூடெண்ட்ஸ். மறுபடியும் சொல்றேன், இப்போ ஃபீஸ் 0 அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொடுத்துருந்தேன். சரி, எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா, இவங்கெல்லாம் இன்ஸ்டியூட்காரங்கெல்லாம் கொள்ளை அடிக்கிறாங்க, பசங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இது நீட் எக்ஸாம்ங்கிறது ரொம்ப செலவு அதிகமாகுது அப்படி இப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, அது உண்மைதானா? சரியா, ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு 0 ஃபீஸ் அப்படின்னு. அப்போ நீங்கள்லாம் ரொம்ப பண கஷ்டத்தில் இருந்திருந்தா உடனே ஓடியாந்துருக்கணும் இல்லையா? 300 சீட்டு அப்படின்னு சொல்கிறேன், 225 பேர் அப்ளை பண்ணீங்க. சரி வாங்க 0 ஃபீஸ் தான் அப்படின்னு சொன்னோம். 75 ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் போட்டிருக்கீங்க. அப்ப அந்த வாய்ப்பை ஏன் பயன்படுத்தல? அப்ப இன்ஸ்டியூட்ல ஃபீஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறது உண்மையா? உண்மை இல்லையே. இப்ப கோர்ஸ் ஃபீஸே இல்லாமல் ஜஸ்ட் 30,000 rupees, உங்க ஸ்கூல் எல்கேஜி ஃபீஸ் கூட இது இல்லையே.
அப்படி இருக்கும்போது வந்து படிக்கணும், நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே ஹெல்ப் பண்றோம். நிறைய இன்ஸ்டியூட், எல்லா இன்ஸ்டியூட்டுமே டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்குறாங்க தானே. எவ்வளோ எஃபர்ட் போட்டு உங்களுக்கு ஃபண்டமெண்டல் நாலேஜ் எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டு டெவலப் பண்ணி டீச்சர்ஸ் எல்லாம் சூப்பர் ஹியூமன்ஸை கொண்டு வந்து வச்சு அவங்களுக்கெல்லாம் ஹெஃப்டி சேலரிஸ் கொடுத்து அருமையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சு அருமையாக சொல்லித்தரோம் இல்லையா. ப்ளீஸ், யூ ஹாவ் டு மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்லி ஃபார் த ஃபர்ஸ்ட் 300 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இட் இஸ் ஒன்லி டில் த 15th of August. இப்போ நான் அந்த ஜீரோ ஃபீஸ் ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒரு கட் ஆஃப் டேட் சொல்லியிருக்கேன். அந்த டேட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு சில பேர் வந்து சார் என்ன கொஞ்சம் சேர்த்துக்குங்களேன் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ நீட்டுக்கு அப்ளிகேஷன் போடும்போது இதுதான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொன்னால் அந்த லாஸ்ட் டேட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணாமல் அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் சேர்த்துங்கன்னு பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. அதனால் நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த போஸ்ட் டேட்டட் செக் அப்படிங்கிற பே லேட்டர் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து 15th of August வரைக்கும். இதுக்குள்ள உங்களுக்கு ஸ்டேட் ரேங்கும் வந்துடும், கவுன்சிலிங் பற்றியும் ஒரு ஐடியா வந்துடும். உடனே கட் ஆஃப் மார்க் அந்த ஸ்டேட் ரேங்க் வந்த உடனே நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 10 சேனல், யூடியூப் சேனல் வந்து தெளிவாக கட் ஆஃப் மார்க்கை சொல்லிடுவாங்க, இந்த கம்யூனிட்டிக்கு இந்த மார்க்குன்னு. அதுக்கப்புறம் நம்ம ஏன் வெயிட் பண்ணணும்? டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ப்ளீஸ் கம் அண்ட் ஜாயின் திஸ், டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தணும். சென்ற ஆண்டு 80 பேர் கவர்மெண்ட் காலேஜ் போயாச்சு, 54 பேர் பிரைவேட் காலேஜுக்கு குவாலிஃபை ஆயாச்சு. நம்மளும் அந்த மாதிரி படிக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணணும், ஐ எம் எலிஜிபிள் ஃபார் பே லேட்டர் ஸ்கீம் அப்படின்னு. இஃப் யூ ஹாவ் த ரெக்வயர்ட் மார்க்ஸ், உங்கள்கிட்ட அந்த மதிப்பெண்கள் இருந்தால் நீங்கள் உடனே வாட்ஸ்அப் பண்ணணும். மதுரை கேர்ள்ஸ் அப்படின்னா 8248610881. திருச்சி கேர்ள்ஸ் அப்படின்னா 9345129898. திருச்சி பாய்ஸ் அப்படின்னா 9043560720. டே ஸ்காலர் கேர்ள்ஸ் மதுரையாக இருந்தாலும் திருச்சியாக இருந்தாலும் டே ஸ்காலர் கேர்ள்ஸ் வந்து 9043530720. ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். இமீடியட்லி நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்புங்க, ஐ எம் எலிஜிபிள் ஃபார் தி பே லேட்டர் ஸ்கீம் அப்படின்னு அனுப்புங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் டீட்டெயில் எல்லாம் கேளுங்க, எல்லா டீட்டெயில்ஸையும் வாங்கிக்கிங்க. 15th முன்னாடி நீங்கள் வந்துருங்க, ஜாயின் பண்ணிடுங்க. பெஸ்ட் விஷஸ் டு யூ. தேங்க்யூ.